வாயு கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே. செல்லூர் ராஜன் கிட்ட சொல்லிடுங்க, அண்ணாமலை கொஞ்சம் வாயு கொழுப்பு அதிகம் தான், அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தா அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிரிச்சிட்டேன்னு சொல்லிடுங்கண்ணா. அடுத்ததுண்ணா அதை பாருங்கண்ணா, நேரம் வரும்போது பார்ப்பாங்கண்ணா. நேரம் காலம் இருக்கு சொல்றோம். தொகுதி பங்கீடு வெளியிட்டா நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதானே. நேற்று நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க, இன்னைக்கு காலையில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் ஓட்டு போட்டு நாளைக்கு இவிஎம் மிஷினை பிரித்து நாளைக்கு போய் பார்லிமெண்ட்ல எம்பியில் உட்கார போறாங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், ரேஸ்ல கடைசியை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர். யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்லை. திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறோம். கடைசியில் வின்னர் யாருன்னு நீங்க எலெக்ஷன் கவுண்டிங் அப்ப பாருங்கண்ணா. சீமான் தான் கேட்கணும். அவரு நோட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க. அண்ணா, அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க செல்லூர் ராஜா அண்ணன் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும். நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன். ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது. சில பேர் இயற்கையிலேயே மனம் மட்டும் இல்ல, மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க. எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி, அமெரிக்காவுடைய அதிபர் மாதிரி தெருமோக்கல் விஞ்ஞானிகள்லாம் இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்றதுன்னு. அதனால சில பேருக்கு அவர்களுடைய பாஷையில செல்ல வேண்டிய கடமை நானே மாத்திக்கிட்டேன்னா. முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு. நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசல, என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல. மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய